Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிட்னஸ் பத்தி நம்ம கெஸ்ட் கிட்ட கேட்டப்ப இவங்க சொன்ன பதில் ரொம்பவே யோசிக்க வச்சது. அது என்னன்னா, நம்ம எப்படி 3 மணி நேரம் சினிமா பார்க்க யோசிக்கிறது இல்லையோ, அதே மாதிரி ஏன் ஃபிட்னஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றத பத்தியும் யோசிக்க கூடாது அப்படிங்கிறது தான். மேலும் இதை பத்தி இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்போம். வாங்க, நம்ம திருச்சி பொண்ணு ரம்யா நாராயணன். ஹலோ ரம்யா. ஹலோ பாரதி, ஹாப்பி டு பி இந்த பாட்காஸ்ட் இன்னைக்கு. வாங்க கதைப்போம். ஐ எம் ஹாப்பி டு ரம்யா. உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இன்னைக்கு நிறைய கதைப்போம். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ்க்காக உங்கள் லைஃப் ஸ்டைலில் என்னென்ன புதுசாக ட்ரை பண்ணிட்டு வரீங்க, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், குட் கொஸ்டின் பாரதி. ஆக்சுவலாக இப்போ நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம் ஃபிட்னஸ் அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி டிசம்பர் டைமில் போய் எங்கேயாவது ஜிம்மில் வந்து மெம்பர்ஷிப் எடுப்போம், ஆனால் ஜான்வரியில் கண்டினியூ பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ஸ்டோரியுமே போயிட்டு இருந்தது. ஸோ நான் நினச்சேன், ஓகே சரி தனியாக போய் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா வந்து அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஸோ லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் நம்ம அப்படி மாற்றினா தான் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. இன்னொரு இதுவும் வந்து நமக்கு பிரச்சனை, எங்க டைம் இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை. ஸோ அப்படி பார்க்குறப்ப சரி என்னென்னலாம் வந்து நான் பண்ணுறேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணேன். சரி ஓகே, எனக்கு வந்து சோஷியலைஸ் பண்ண பிடிக்கும். ஸோ எப்படி சோஷியலைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி யாருக்காவது வீட்டுக்கு ஹோஸ்ட் பண்ணுவோம் ஏதாவது சமைச்சிட்டு, அப்படி இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட் போவோம், இல்லைன்னா ஒரு ஓவர் காஃபி மீட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுவோம். எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் வந்து முடிஞ்சுது. சரி ஓகே, நம்ம ஏன் இதை வந்து வேற விதமாக வந்து நமக்கு பிடிக்கும். இன்னொன்றும் எனக்கு பிடிக்கும், அந்த சீனிக் வாக்ஸு இந்த இதெல்லாமும் பிடிக்கும். ஸோ சரி ஓகே, நம்ம வந்து ஏன் ஒரு வாக்குக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து நிறைய கூப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறப்ப, எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு யூஷுவல் வாக்னா நாளைக்கு கூட போய்க்கலாம், நாளான்னைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு டைம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு என்ஜாய்வாக குரூப்பாக போகிறோம் அப்படின்னா வந்து நிறைய வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ப்ளஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு ஃபீலிங், அது ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹைக்கிங் இந்த இதெல்லாம் வந்து ஐடியாஸ் ஆரம்பித்தோம். ஸோ நான் வந்து எதெல்லாம் பிடிக்குமோ அதை வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அந்த டயத்தை வந்து அப்படியே பேசிகிட்டே போகிறது, அந்த சோஷியலைஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் குரூப்ஸோட போகிறது, இந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப பிடிச்சி போச்சு பாரதி. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, நிறைய பேசுகிறோம், எல்லாமே பாசிட்டிவாக பேசுகிறோம். ஏன்னா ஹைக்கிங்கில் போய் யாரும் வந்து நெகட்டிவாக இது பேசுகிறது அந்த மாதிரி இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது, ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஸோ அங்கே தான் பாரதி என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக வந்து சரி ஓகே, இந்த மாதிரி வந்து என்னென்ன டைம் கிடைக்குமோ எங்கெங்கெல்லாம் சோஷியலைஸ் பண்ணுறோமோ அது ஓவர் இந்த மாதிரி பண்ணுறது. நம்ம விமென் வந்து நிறைய வந்து லைக் மேரேஜ்க்கு அப்புறமோ எதுவும் நிறைய ஸ்போர்ட்ஸ் லைக் பேட்மிண்டன் இந்த மாதிரி விளாட்றாங்க. பட் ஆனால் நிறைய நம்ம வந்து அந்த மாதிரி இண்டல்ஜ் ஆறதில்ல. ஸோ அது மாதிரி வந்து சரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அதை அப்படி மாற்றிட்டு அதை அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா பாரதி. அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அந்த மாதிரி மாறிட்டு வராங்க. இந்தியாலையும் சரி இங்கே யூகேலையும் சரி எல்லாருமே வந்து பார்க் ரன்ஸு, மாரத்தான்ஸு, இந்த மாதிரி இது வெல்னஸ் வாக்ஸு, சேரிட்டி வாக்ஸு, நிறைய அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்தந்த இது மாதிரி இருக்காங்க. அந்தந்த இதுக்கு எனக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு எப்போ வந்து கரெக்டாக எது சரி வருதோ அது அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன் பாரதி. ஸோ ஒரு கோல் மட்டும்தான் எடுத்தேன். ஆக்சுவலாக வந்து போன இயர் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த இதுக்கும் ரெஸ்டாரண்ட்க்கு நானாக போகக்கூடாது. ஸோ அதுதான் நீங்கள் கேட்டதுக்கு இதுதான் என்னோட இந்த பாயிண்ட், ட்ரிகர் பாயிண்ட். ஸோ லைஃப் ஸ்டைலே அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான வேர்டு. அது தனியாக பண்ணாமல் லைஃப் ஸ்டைலையே அதை எப்படி மாற்றிக்கலாம், அதுதான் வந்து என்னோட மந்த்ரா. ரொம்ப கிளவராக உங்களோட சோஷியலைசிங் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் நிறைய பேர் சேர்ந்து குரூப்பாக வாக்கிங் போகிறது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதோட உங்கள் வாக்கிங் ரூட்ஸை எப்படி சூஸ் பண்ணுறீங்க? அதுவும் கரெக்டான பாயிண்ட் பாரதி. நான் வந்து ஈஸியாக வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா திரும்பி இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறப்ப அதே இது எனக்கு ரிப்பட்டிட்டிவாக இருந்ததுனாலோ இல்லை இன்னொன்று சொல்லுவாங்க மொனட்டனஸாக இருந்ததுனாலோ எனக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட் ரூட்ஸு டிஃப்ரெண்ட் இது இருந்தால் தான் எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு இன்னொரு ஹெல்ப் இல்லைன்னா வந்து ஒரு வரம்னே சொல்லலாம். யூகேல பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஸில் வந்துட்டு எந்தெந்த ரூட்டில் வந்து எந்தெந்த மாதிரி வந்து
வந்து கஷ்டமான லெவல் இருக்கும், எவ்வளோ வந்து எலிவேஷன் இருக்கும், அந்தந்த பாயிண்ட்ஸில் வந்து என்னென்ன எந்தெந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கொடுத்துட்றாங்க. அது வந்து நம்ம ஃபிட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஈஸி லெவலில் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அந்த இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அடுத்த லெவல் போகலாம். இதெல்லாம் வந்து ஒரு கைட் மாதிரியே இருக்குது பாரதி. எதுவுமே நமக்கு தேவையில்லை, நம்ம டைம் தான் நம்ம ஒதுக்கணுமே தவிர எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இதுலலாம் வந்து நிறைய 3 hours ஆகுமா 4 hours ஆகுமா எல்லாமே நமக்கு பிளான் பண்ணிக்கிறதுக்கு ரூட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம வந்து பிளான்டாக போயிட்டோம் அப்படின்னா போதும் உங்களுக்கு வந்து. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ஆக்சுவலாக வந்து. ஆமாம். ஸோ ப்ளஸ் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க, லைக் அவ்வளோ குரூப்ஸ் வாக்கிங் வராங்க, அது மாதிரி அவ்வளோ பேர் வந்து வராங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொன்னேன், நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறப்ப ஒரு ஹில்ல வந்து ஏறிட்டு இருக்கிறப்ப ஏறுறதுக்கே நாங்கள் வந்து ரொம்ப தடுமாறி தான் ஏறிட்டு இருந்தோம் ஸ்டிக்கெல்லாம் வச்சு. எதிரில் ஒருத்தர் வந்தார், ஓடி வந்தார், லைக் அவர் ஆமாம், அவர் சொன்னார் உங்களுக்குலாம் என்ன வயசாச்சு அப்படின்னு கேட்டார். நாங்களாம் வந்து ஏதோ சொல்லவும் அவர் சொன்னார் அவர் வந்து 65 67 சொன்னார். அவர் ஓடிட்டுருக்காரு அந்த ஹில்ல. நமக்கு வந்து அப்ரிங்கிங்லேயே சொல்கிறேன், நமக்கு வந்து படிப்பில் மட்டும்தானே நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இப்போ இருக்காங்க, இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்காங்க. நான் சொல்கிறது நம்ம ஜென்ரேஷனில் வந்து ஸ்போர்ட்ஸ் இஸ் லைக் ஒரு ஆப்ஷனல், இதுதான், வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லை. அந்த இது வந்து பிரேக் பண்ணி இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வருது இப்போ. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் மீட் பண்ணுவோம் ஆன் த வேல பார்த்தீங்கன்னா, அப்படியே பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே பக்கத்தில் போவோம். சில டைம்ஸ் முடிகிற அன்னைக்கு லைக் எங்கேயா ட்ராவல் பண்ணியும் பண்ணுறது. ஸோ டிபெண்டிங் ஆன் நம்மளோட ஸ்கெடியூல் பொறுத்தும் வந்து எல்லாரோட இது பொறுத்தும் நம்ம அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கிறது பாரதி. நிறைய பேர் வரணும், நிறைய பேர் இது ஜாயின் பண்ணணும், நிறைய பேர் இந்த மாதிரி இது பண்ணுறது ஒரு ஹெல்த்தி மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் அப்படிங்கிறது நான் என்னோட ஒரு இது பாரதி. கரெக்ட் ரம்யா. நம்ம ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆப்ஸை யூஸ் பண்ணி ஷார்ட் ஆர் லாங் டிஸ்டன்ஸ் ரூட்ஸ், டிஃப்ரெண்ட் ஹார்ட்னஸ் லெவல்ஸ், டைம், இது எல்லாமே பிளான் பண்ணலாம் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் கொடுத்தீங்க. அடுத்ததாக எல்லோருக்குமே அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்திருக்கும். அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டாக போன ஃபாரின் ட்ரிப்பை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு யூஎஸ் போயிருந்தேன் நான் 2005. ஸோ நீங்கள் அந்த மெமரிஸை திரும்பி எனக்கு கொண்டு வரீங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து போயிருந்தப்போ எனக்கு சமைக்க கூட தெரியாது. ஸோ குக்கரில் வந்து வெளியில் தண்ணி வைக்கணுமா உள்ளே வைக்கணுமா எதுவும் கூட தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டேயே பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணி ஊற்றணும்னு தெரியல, ஃபுல்லாக வந்து அடித்து இது அந்த இது ஃபயர் இன்ஜின் வந்தது வீட்டுக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப நெய்வாக தான் அப்போ போனேன். ஸோ பட் ஆனால் யூஎஸ் வந்து நிறைய கற்றுக் கொடுத்தது. மேரேஜ் முன்னாடி இருந்தேன் 2 years. ஸோ நிறைய வந்து அந்த மாதிரி லேர்னிங்ஸ் கற்றுக் கொடுத்தது. தெஃப்ட்டு, நம்ம இந்த மூவிலலாம் பார்க்குற மாதிரி வந்து நான் வந்து அந்த ஃப்ளைட்லேருந்து தீஃப் பிடிக்கிறதுக்காக கன் இதெல்லாம் எடுத்து இறங்கி எல்லாமே நான் லைவ்ல பார்த்துருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம். ஸோ எல்லாமே என்னை வந்து ரொம்ப போல்டு ஆக்குச்சு. எங்களோட வீட்டிலேயே வந்து 3 தடவை தெஃப்ட்டு, லைக் மேரேஜ் முன்னாடி. சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அது வந்து. ஸோ வந்து ப்ளஸ் வந்து கன் பாயிண்டில் வந்து பாஸ்போர்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்த ஒருத்தரை வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரிலாமும் இருந்தது. பட் ஆனால் யூஎஸ் லைஃப் வாஸ் இது ஓகே, நிறைய கற்றுக் கொடுத்தது, நிறைய போல்டாக்குச்சு, அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் யூகேல வந்து நான் வந்திருந்தப்போ எனக்கு யூஎஸ் கம்பேர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வர்றப்போ ரொம்ப டிப்ரெஸிங்காக தான் இருந்தது, இங்கே இருக்கிற வீடு பேட்டர்ன்லாம் பார்க்குறப்ப. பட் ஆனால் வந்து ஐ ஃபீல் யூகே வந்து இன்னும் கொஞ்சம் கோசியாக, இன்னும் கொஞ்சம் வந்து கல்ச்சுரல் இதுலலாம் வந்து ஐ லைக் இட் மோர் யூகே அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக உங்கள் ஃபஸ்ட்டு யூஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷாக்கிங்காக இருந்தாலும் அதிலிருந்து பாசிட்டிவாக நிறைய லேர்ன் பண்ணிட்டீங்க. வெரி நைஸ். இப்போ வரப்போகிற அடுத்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். டெஃபினட்டாக பாரதி. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பொங்கல் ஈவெண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே நீங்கள் வந்து இந்த பொங்கல் ஈவெண்ட்லாம் வந்து இத்தனை பேர், 100கணக்கான பேரை வந்து இது பண்ணுறப்பையும் அப்படியே பொறுமையாக ஸ்மைலிங்கோட வந்து எந்த பதஷ்டமும் இல்லாமல் எப்படி பண்ணுறீங்க, அந்த சீக்ரெட் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ரம்யா. பொங்கல் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிற
கெஸ்ட் அண்ட் வாலண்டியர்ஸோட எனர்ஜி தான் அதனோட சீக்ரெட். ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி ஃபுல் இன்வால்மெண்ட்டோட ஈவென்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருப்பாங்க. அதோட கடந்த 6-7 வருஷமா கண்டினியூஸா பொங்கல் செலிப்ரேஷன் பண்றதுனால ஈவெண்ட் ரொம்ப ஆர்கனைஸ்டா நடக்குது. இதையும் தாண்டி நான் ஒவ்வொரு வருஷமும் எக்ஸைட்டடா இந்த பொங்கல் ஃபங்க்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நாங்களும் கண்டிப்பா ரம்யா, இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிற நீங்க எல்லோரும் தான் பொங்கல் ஃபங்க்ஷனோட சக்சஸுக்கு முக்கிய காரணம். ஒவ்வொரு பொங்கல் ஈவெண்ட் முடிஞ்சதும் புதுசா நிறைய பேரோட அறிமுகம் கிடைக்குது. அது நம்ம எல்லோரோடையும் நெட்வொர்க்கிங் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே பாரதி, வெரி நைஸ் டு ஹியர். தேங்க்ஸ் ஃபார் டூயிங் தட். இன்னைக்கு உங்களோட கதைத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த பாட்காஸ்ட்ல கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி ரம்யா. நன்றி பாரதி. ஓகே பாரதி. இப்போ நம்ம பாட்காஸ்டோட நிறைவில் இருக்கோம். நம்ம அடுத்த வாரத்தோட கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா, அவங்களுக்கு கிரியேட்டிவா ஆர்ட் ஒர்க் செய்யறது ரொம்ப பிடிக்கும். அதோட நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ட்ரெக்கிங் போயிருக்காங்க. அவங்க யாருன்னு கெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. வர வெள்ளிக்கிழமை அவங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.